மட்டன் குஸ்காவா. இது வந்து துபாயில் என் ஃப்ரெண்டு தங்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ளாட்டு. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட போறேன். ஓகேவா? என்ட்ரு ஆன உடனே அதாவது ஒரு ஜாலி மூட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரத்துக்கு ஒரு டாய்லெட்டு. என்ட்ரு ஆன உடனே சரி, டாய்லெட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஷிங். டாய்லெட்டு வாஷிங் ரெண்டும் பக்கத்தில். பேச்சுலர் ரூமு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா லண்டனில் வாங்கலை, இங்கே தான் வாங்கினது. எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்க. ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ளாட்டை காட்டுறதுக்கோ இந்த ரூமை காட்டுறதுக்கோ இல்லை, உங்களுக்கு வேற ஒரு ஸ்பெஷலாக ஒன்று காட்ட போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ரூம்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். செம்மையான ஸ்பாட் ஒன்று இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அதாவது இங்கே வந்து 2 துபாய் இருக்குது. அது வந்து நியூ துபாய், இது வந்து ஓல்டு துபாய். ஃப்ரேம் தெரியுதா? அந்த ஃப்ரேமுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய துபாய். அதாவது கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இதான் அந்த ஃப்ரேமுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டடங்கள்லாம் பெருசாக இருக்கும். துபாய்க்கு முன்னாடி இந்த ஸ்விம்மிங் பூலில் நம்ம குளிக்க போகிறோம். இந்த ஊரில் கிணறு ஆறுலாம் கிடையாது, ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் நான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே நான் ரோட்டு போயிட்டு வரேன். மேலேருந்து டைப் பண்ணுன்னு என்ன கேட்குறாங்க. எனக்கு டைப் பண்ணலாம் தெரியாது. எனக்கு உசுறு மேலே அவ்வளோ பயம். கோலையாக இருக்கிறத விட உசுரோட இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம பிடிச்சிக்கிட்டே ஆத்தாடி காத்தாட பாலாட பூத்தாட அட பூத்தாட. துபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஸோ எனக்கு டக்குன்னு இந்த துபாய் சான்ஸ்லாம் கிடைக்கல. ஃபாரினில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா அதுக்கு அப்ளை பண்ணி கிடைச்ச ஜாப் இது. வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கார் வாங்கினேன், பெரிய ஹோட்டலில் ஸ்டே பண்ணேன். அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா புர்ஜ் கலிஃபா, அங்கேயும் தூங்கியிருக்கேன். நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்லேயும் தூங்கியிருக்கேன். காசு இல்லாமல் நடந்து போயிருக்கேன் நம்ம ஊரில். அங்கேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஊரில் வாழ்கிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒரு ஏழை பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலையோ அது எனக்கு கிடைக்கும் போது, நான் அனுபவிக்கும் போது நான் என்ன யோசிப்பேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக யோசிப்பேன். ஸோ அதை யோசித்து இன்னும் நம்ம பெருசாக வளரணும் அப்படிங்கிறத நான் நினைப்பேன். நான் ஒன்றும் பெருசாலாம் வளரல, ஆனால் நான் இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் தான். கோயம்புத்தூரில் ஒரு வில்லேஜில் பிறந்தேன்னா ஒரு துபாயில் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். வாழ்க்கை அப்படியே போகுது. பார்க்கலாம் நீ எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு.